பணம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய காரக கிரகங்கள் ரெண்டு பேருங்க. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. இந்த ரெண்டு பேருமே பணத்தை குறிக்கிறவங்க. இதில் சுக்கிரன் வந்து ஒரு லிமிட்டடான மணி, தௌசண்ட்ஸ், லேக்ஸ், க்ரோர்ஸ், அவ்வளோதான். குருங்கிறவர் அன்லிமிட்டெட் மணியை குறிக்கக்கூடியவர், அதாவது கட்டுப்பாடில்லா அல்லது எல்லைக்கு வரையறுக்க முடியாத பணத்தை, பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் ரெண்டு கிரகம். இந்த ரெண்டு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் முதல்ல வலுத்திருக்கு அப்படின்னாலே நீங்கள் முதல் தரத்தில் ஒரு டிக், நீங்கள் எலிஜிபிள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்லது பண வரவுக்கு, சரிங்களா, அல்லது அதை அனுபவிப்பதற்கு அப்படிங்கிற வரை. ஏன்னா சம்பாதிக்கிறவங்க தான் அனுபவிக்கிறாங்கங்கிறது கிடையாது இல்லைங்களா. சரி, ஆக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோ அல்லது குருவோ வலுப்பெற்றிருக்கின்றார்கள் அல்லது கெடாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னாலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர்களாக நீங்கள் மாற்றம் பெறுகின்றீர்கள் அப்படிங்கிறது அமைப்பு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவுதனில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் பண வரவு. பாருங்க, இந்த ஜகத்தையே ஆளுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜகத்தை ஆளும் ஈசன் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை தவிர வேறு யாரை கேட்டாலும் பணம் பத்தும் செய்யும், அதற்கு மேலேயும் செய்யுங்கிறது அனைவருக்குமே தெரியும், சரிங்களா. அங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வள்ளுவ பெருமானே சொல்லிட்டு போயிட்டுருக்காருங்க, அருள் இல்லாருக்கு தான் அவ்வுலகம் இல்லை, ஆனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகத்திலே இடம் இல்லையா அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்கார், சரிங்களா. அப்போது நம்ம அவ்வுலகில் போயிட்டு அந்த இடத்த அடையிறமா அடையலையாங்கிறது அடுத்த விஷயம். இங்கே நம்ம நிலை பெற்று நிற்கணும் அப்படின்னா நமக்கு பொருள் வந்து இன்றியமையாத ஒன்று. நீரின்றி அமையாத உலகு என்பதனை போல பொருளின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலைமைக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா. அந்த விதத்தில் பண வரவு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கோச்சாரம்னு வருகின்ற பொழுது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், 2ஆம் இடத்தில் குரு வந்தால் பண வரவு, 11ஆம் இடத்தில் சனி வந்தால் பண வரவு, இப்படிலாம் நம்ம கோச்சார ரீதியாக பார்க்குறோம். அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரியான ப்ரொடிக்ஷன்ஸ். இன்னும் அதை கொஞ்சம் வலிமைப்படுத்தி உங்கள் ஜாதகத்தோடு ரிலேட் பண்ணி சொல்லணும்னா எப்படி இருந்தால் பணவரவு வரும், அது பர்டிகுலராக எந்த நேரங்களில் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது பணம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய காரக கிரகங்கள் ரெண்டு பேருங்க. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. இந்த ரெண்டு பேருமே பணத்தை குறிக்கிறவங்க. இதில் சுக்கிரன் வந்து ஒரு லிமிட்டடான மணி, தௌசண்ட்ஸ், லேக்ஸ், க்ரோர்ஸ், அவ்வளோதான். குருங்கிறவர் அன்லிமிட்டெட் மணியை குறிக்கக்கூடியவர், அதாவது கட்டுப்பாடில்லா அல்லது எல்லைக்கு வரையறுக்க முடியாத பணத்தை, பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் ரெண்டு கிரகம். இந்த ரெண்டு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் முதல்ல வலுத்திருக்கு அப்படின்னாலே நீங்கள் முதல் தரத்தில் ஒரு டிக், நீங்கள் எலிஜிபிள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்லது பண வரவுக்கு, சரிங்களா, அல்லது அதை அனுபவிப்பதற்கு அப்படிங்கிற வரை. ஏன்னா சம்பாதிக்கிறவங்க தான் அனுபவிக்கிறாங்கங்கிறது கிடையாது இல்லைங்களா. சரி, ஆக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோ அல்லது குருவோ வலுப்பெற்றிருக்கின்றார்கள் அல்லது கெடாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னாலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர்களாக நீங்கள் மாற்றம் பெறுகின்றீர்கள் அப்படிங்கிறது அமைப்பு. இது ஒரு விஷயம். அதனை அடுத்த அமைப்பாக பணத்தை கொடுக்கின்ற பாவகங்கள். உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க இல்லைங்களா. அந்த லக்னத்திற்கு இந்தந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடைபெறுகின்ற பொழுதும் பண வரவு வரும். அப்போ தான் வரும் தசாபுக்தி அடிப்படையில், சரிங்களா. அது என்னென்ன வீடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வீடுகள் நம்ம பிரதானமாக எடுத்துக்கிடலாம். ஒன்று பணவரவு, 2ஆம் இடம். 3 நல்ல பணவரவு, 11ஆம் இடம். 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணவரவுகள், 4ஆம் இடம், சரிங்களா. ஆக ஒருவரின் ஜாதகத்தில் 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம், இந்த 3 கிரகங்களின் தசைகளோ அல்லது இந்த 3 பாவகங்களில் அமர்ந்த கிரகங்களின் தசைகளோ அல்லது ஒரு இந்த பாவகங்களில் ஒரு கிரகம் அமர்ந்து அதோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினாலோ, இப்போ நான் சொன்னது எதுவும் புரிஞ்சிருக்காது இல்லையா. சரி, நம்ம ஏதாவது ஒரு லக்னத்தை வச்சு சொல்லுவோம். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடம், இது சார்ந்த அந்த பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசை புக்தி நடக்கின்ற பொழுது ஒருவருக்கு பணவரவு கிடைக்கும். அது அவருடைய ஜாதகத்தை பொறுத்து, நடக்கின்ற தசாநாதனின் பலத்தை பொறுத்து, அது 1000 லட்சமா கோடியாங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக பலனை பொறுத்து. நான் சொல்கிறது எந்த பீரியடில் பணம் வரும், எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா. சரி, வந்துடுவோம்.
ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ரிஷப லக்னம்னு கூட வச்சுக்கிடுவோம், சரிங்களா? ரிஷபம் லக்னம். லக்னத்திற்கு 2ஆம் இடம் மிதுன வீடு, அதிபதி புதன். லக்னத்திற்கு 4ஆம் இடம் சூரியனின் வீடு சிம்மம், அதிபதி சூரியன். 11ஆம் இடம் குரு பகவானின் வீடாக அமைகின்றது மீனம். ஆக புதன், சூரியன், குரு இந்த 3 பேரும் பணத்தை கொடுக்கின்ற பாவகங்களின் அதிபதிகளாக அமைகின்றார்கள். இப்போ பாருங்க, புதன் தசையோ அல்லது ஏதேனும் ஒரு தசையில் புதன் புக்தியோ, சூரிய தசையோ அல்லது ஏதேனும் ஒரு தசையில் சூரியனின் புக்தியோ, குரு தசையோ அல்லது ஏதேனும் ஒரு தசையில் குருவின் புக்தியோ நடக்குமானால் பணவரவு உண்டு. இது அடிப்படை விதி இல்லைங்க. அப்படி இல்லை, எனக்கு இந்த தசையில் எதுவும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது இந்த 3 வீடுகளில் ஏதேனும் கிரகங்கள் இருந்து தசை நடந்தாலும் பணவரவு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு மிதுனம் 2ஆம் வீடு, அங்கே எதுவும் கிரகம் இல்லை. 4ஆம் வீடு நம்ம இது சிம்மம்னு எடுத்துக்கிறோம் ரிஷப லக்னத்துக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதேனும் ஒரு கிரகம் சனி பகவான் போய் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் எந்த வீட்டின் அதிபதியானா இருக்கிறார், யாரானா இருக்கிறார், அதை விட்டுருவோம். சனி பகவான் 4ல் இருக்கிறாருப்பா, 11லேயும் கிரகம் இல்லை, 2லேயும் கிரகம் இல்லை. இப்போ வந்து சனி தசையோ இல்லை சனி புக்தியோ நடக்குது, பணவரவு கிடைக்கும் இல்லைங்க. 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. இப்போ இதே சனி போயிட்டு 11ல் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் மீனத்தில். அப்பவும் சனி தசை சனி புக்தி வரும்போது பணம் கிடைக்கும். இப்போ 2ஆம் வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் சுக்கிரன் போய் இருக்காருன்னு வச்சுக்கோம். 2ஆம் வீட்டில் அமர்ந்த சுக்கிரனுடைய தசாயோ அல்லது புக்தியோ நடக்கின்ற பொழுது பணவரவு கிடைக்கும். ஆக பாருங்கள், முதல் ரூல் 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதியினுடைய தசையோ புக்தியோ உங்கள் லக்னத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா, நடக்கின்றது என்றால் பணம் வர்றதுக்கு எலிஜிபிள். அதுவும் இல்லைங்க, அல்லது அந்த கிரகத்தின் வீட்டில் அந்த வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த 2ஆம் வீட்லேயோ அல்லது 4ஆம் வீட்லேயோ 11லேயோ ஒரு கிரகம் அமர்ந்திருக்குன்னு சொன்னால், அந்த அமர்ந்த கிரகத்தின் தசையோ புக்தியோ நடைபெறுகின்ற பொழுது ஒருவருக்கு பணம் வரும். சரி, அதுவும் இல்லை. இப்போ ஒரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2ஆம் வீடுன்னு எடுத்துக்கோம். 2ஆம் வீட்டில் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து ராகு அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோம் 2ஆம் வீட்டில். அந்த 2ஆம் வீட்லேயோ அல்லது 4ஆம் வீட்லேயோ 11ஆம் வீட்லேயோ ஒரு கிரகம் அமர்ந்து, அந்த அமர்ந்த கிரகம் இருக்குது பாருங்கள், அதுக்குன்னு 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்தினாலும் பணவரவு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 2ல் எப்படிங்க, லக்னத்துக்கு 2ல் ராகு அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோம். ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோம். இப்போ ராகுவின் நட்சத்திரம் என்னென்னு பார்க்கணும். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துலேயே ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் வந்து குரு அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோ, சரிங்களா. 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு, 2ல் அமர்ந்த அந்த ராகுவின் நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க குரு இருக்கார். அப்போ குருவின் தசையோ புக்தியோ வருகின்ற பொழுது ஒரு பணவரவு உண்டு அப்படிங்கிறத விதிங்க, சரிங்களா. அப்போது அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தசை நடத்தினாலும், அந்த பாவகத்தில் அமர்ந்த கிரகங்கள் தசாபுக்தியை நடத்தினாலும், அல்லது அந்த பாவகத்தில் அமர்ந்த கிரகத்தின் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் தசாபுக்தி நடத்தினாலும் உறுதியாக ஒருவருக்கு பணம் வந்தே தீரும். அதோடைய அளவு 10 ரூபாயா 100 ரூபாயா 1000 ரூபாங்கிறது உங்கள் ஜாதகம், லக்னாதிபதி, தனஸ்தானம், லாபஸ்தானத்துடைய பலத்தை பொறுத்தது. நம்ம சொல்கிறது இந்த பீரியடில் உறுதியாக பணம் வரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, சரிங்களா. அப்படிங்கிறது தான் பதிவு. ஆக அன்பு நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எப்போ பணம் வர்றதுக்கான தசாபுக்திகள் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த பீரியடில் எப்போ உங்களுக்கு நல்ல பணம் வருதுன்னு பாருங்கள், நோட் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும், சரிங்களா. ஆக இந்த 3 பாவகங்கள் சம்பந்தப்பட்ட நேரங்களில் தசை நடக்கின்ற பொழுது அந்த நேரங்களில் பணவரவுக்கான அமைப்பு அமோகமாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்கள் வருது, ஜாதகமும் பலமாக இருக்குது அப்படின்னா கடுமையாக உழையுங்கள், அந்த பணவரவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், சரிங்களா, ஒரு 10%. ஆக இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.